ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 6ஆம் பகுதி சுமூகர். அதிலே முதலில் சுமூகர் 16 முதலில் முகப்பில் வருகிற பேர் சுமூகர். வரவேற்கும் போது சுமூகமாக முகம்மன் கூறுவது என்பார்கள். அப்படி அழைக்கிற மாதிரி முதல் பேர் அமைந்திருக்கிறது. சமூகத்தில் எல்லா ஜனங்களும் சுமூகமாக, அதாவது ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்று சொல்கிறோம். சுமூகம் என்றால் நல்ல முகம், அன்பும் ஆனந்தமும் பொங்கிக் கொண்டிருப்பதுதான் நல்ல முகம் சுமூகம். தமிழில் இன்முகம் என்று சொல்வது. ஹிருதயத்தில் உள்ள அன்பும் ஆனந்தமும் முகத்திலே வெளிப்படுவது சுமூகம். மைண்டுக்கு இண்டெக்ஸாக ஃபேஸ் இருக்கிறது என்கிறார்கள் அல்லவா? அப்படி உள்ளத்தில் உள்ள பிரேமையை வெளியில் காட்டும் சுமூகத்தை உடையவராக விக்னேஸ்வரர் இருக்கிறார். நல்ல மனசை காட்டும் நல்ல முகம் சுமூகம். அப்படிப்பட்ட முகம் படைத்தவர் விக்னேஸ்வரர். சுக்லாம் பரதரம் ஸ்லோகத்தில் பிரசன்ன வதனம் என்று வருகிறதல்லவா? அதுவேதான் சுமூகம். அன்பிலேயும் அன்பாக இருப்பதால் ஏற்படும் ஆனந்தத்திலேயும் உள்ளம் அப்படியே மலர்ந்து அது முக மலர்ச்சியாக வெளியே தெரிவதுதான் பிரசன்ன வதனம். தெளிவு, பிரகாசம் ஆகியவைதான் பிரசன்னம். சுமூகத்தில் வருகிற சூவும் அந்த பிரசன்னத்தை குறிப்பதுதான். விக்னேஸ்வரர் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அவருடைய உள்ளத்தின் அன்பும் ஆனந்தமும் முகத்தில் வெளிப்பட்டு அவர் சுமூகராகத்தான் இருப்பார். ஆணை ரூபத்தில் அவர் இருப்பதாலோ இவை அசாதாரணமான அளவுக்கு அவர் முகத்தில் பொங்கிக் கொண்டிருக்கின்றன. எத்தனை நாள் வேண்டுமானாலும் அழுக்காமல் சலிக்காமல் பார்த்து கொண்டிருக்கும்படியான ஏதோ ஒன்று ஆணை முகத்துக்கென்றே விசேஷமாக உண்டு. விசாலத்திற்கு விசாலம், காம்பீரியத்திற்கு காம்பீரம், பரமசாந்தம், இன்னும் இன்ன என்று சொல்ல தெரியாத ஏதோ ஒன்று சொல்லக்கூடியதாயிருந்து விட்டால் இத்தனை பெருமை இல்லை. இப்படி பலவிதமான லட்சணங்கள் சேர்ந்த அழகு ஆணை முகத்துக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆணை முகராக இருப்பதால் விக்னேஸ்வரர் சுமூகர் என்ற பெயர் விசேஷமாக பொருந்துபவராக இருக்கிறார். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.